ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்கக்கூடிய பாடம் 7ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாடம் 7ல் இருக்க பயிற்சி கணக்கு 4 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள், ஆல்ரெடி தேர்ட் சம் பார்த்தோம். இருபத்தி ரொக்கையீடு. இருபத்தி ரொக்கையீடுனா என்ன பார்த்தோம்? ரொக்கம் அப்புறம் தள்ளுபடின்னு ஒரு காலம் போட்டோம். அதே தான், அதோட இதுவும் ஒரு கணக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4வது கணக்கு. ஆனந்த் என்பவர் கீழ்கண்ட நடவடிக்கைகளை ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளை உடைய ரொக்க ஏட்டில் பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கைவச ரொக்கம். கைவச ரொக்கம் அப்படின்னும் போது நமக்கு என்னது? இருப்பு கீக்கோ. ஸோ பாருங்கள், திரு ஆனந்த் அவர்களின் ரொக்கையீடு. ஸோ பாருங்கள், நாள், பெறுதல், பேரேட்டு பக்க எண், அளித்த தள்ளுபடி, ரொக்கம். அதே மாதிரி வரவு பக்கம் நாள், செலுத்தல், பேரேட்டு பக்க எண், பெற்ற தள்ளுபடி, ரொக்கம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு காலம் போட்டுக்கணும். கைவச ரொக்கம் அப்படின்னும் போது அது என்னது? இருப்பு கீக்கோ. ஓகே. அடுத்தது 4ஆம் தேதி ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. விற்றது அப்படின்னும் போது விற்பனை. அப்போ விற்பனை அப்படின்னும் போது நமக்கு என்னது? பொருள் வெளியே போகும், காசு உள்ளே வரும். நமக்கு காசு தான் மெயின். ஸோ அப்போ நமக்கு பெறுதல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5ஆம் தேதி காந்தியிடம் கடனுக்கு கொள்முதல் செய்தது. ஸோ பாருங்கள், கடனுக்கு கொள்முதல் செய்ததுன்ற வேர்டு வருமா? வராது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ரொக்க நடவடிக்கையை தான் பதிவு செய்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்போது என்ன பண்ணாது? கடன் நடவடிக்கைன்றது வராது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், 9ஆம் தேதி கோபுவிடம் பெற்று அவருக்கு அளித்த தள்ளுபடி 11,800 ரூபா, 200 ரூபா. ஸோ கோபுவிடம் பெற்றது அப்படின் போது பெறுதல். ஸோ கோபு கணக்கு அப்படின்னு போட்டு தள்ளுபடியில் 200 ரூபா, ரொக்கத்தில் 11,800 ரூபா. ஓகே. அடுத்தது பாருங்கள், 15ஆம் தேதி மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தியது. ஸோ செலுத்தியது அப்படின் போது நமக்கு செலுத்தல். 15ஆம் தேதி மின் கட்டணம் அப்படின்னு போட்டு 12,200 ரூபா. ஓகே. நெக்ஸ்ட்டு 17ஆம் தேதி ரொக்கம் செலுத்தி கணிப்பொறி மற்றும் அதன் இதர பாகங்கள் வாங்கியது. ஸோ வாங்கியது அப்படின்னாலே நமக்கு என்னது? பொருள் உள்ள வரும், காசு வெளியே போகும். அது செலுத்தல். அப்போ பாருங்கள், கொள்முதல் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும்? அமௌண்ட்டு போட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25ஆம் தேதி காந்திக்கு 19,700 செலுத்தி அவர் கணக்கு முழுவதையும் தீர்த்து கொண்டார். ஸோ கணக்கு முழுவதையும் தீர்த்து கொண்டார் அப்படின்னும் போது இங்கே இருக்க அமௌண்ட்டையும் முன்னாடி நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 5ஆம் தேதி கடனுக்கு கொள்முதல் செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 20,000. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? 19,700 ரூபா தான் இருக்குது. அப்போ என்னது? 300 ரூபா தள்ளுபடி. ஸோ இங்கே என்னது? கொள்முதலா விற்பனையா? கொள்முதல் அப்படின்னும் போது நமக்கு பெற்ற தள்ளுபடி. அப்போ கொள்முதல். அப்போ பணத்தை செலுத்துகிறோம். அப்போ காந்தி கணக்கு அப்படின்னு போட்டு பெற்ற தள்ளுபடியில் 300 ரூபா, ரொக்கத்தில் 19,700 ரூபா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கணக்கு முழுவதையும் தீர்த்து கொண்டான்ற வேர்டு இருக்கும்போது நம்ம நல்லா கிளியராக செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திருவேங்கடத்திடமிருந்து ரொக்கம் பெற்றது. ஸோ திருவேங்கடத்திடந்து ரொக்கம் பெறுகிறோம். அப்போ பெற்ற ரொக்கம். ஸோ திருவேங்கடம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா டிஸ்கவுண்ட் காலத்தில் போடணும், தள்ளுபடி காலத்தில். அடுத்து ரொக்கமில் 8,900 ரூபா போகணும். நெக்ஸ்ட்டு 30ஆம் தேதி வியாபார செலவுக்காக ரொக்கமாக செலுத்தியது. ஸோ செலுத்துகிறோம், வியாபார செலவு அப்படின்னு போட்டு 3,500 ரூபா. ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, பற்று பக்கமாக அதிகமாக, 2 இது பென்சிலில் டோட்டல் போட்டுட்டு எந்த அமௌண்ட் இப்போ பற்று பக்கம் அதிகமாக இருக்குது, பெறுதல் பக்கம் அதிகமாக இருக்குது, செலுத்தல் பக்கம் கம்மியாக இருக்குன்னா அதிகமாக இருக்கிற அமௌண்ட் டோட்டல் தான் ரெண்டுக்கும் பொதுவானதாக போட்டுட்டு, ஸோ இந்த அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வர்றது தான் ஆன்சர். இந்த இருப்பு கீயி இருக்கு இல்லையா? இதுதான் பேலன்சிங் ஃபிகர், இருப்பு கீயி. அப்போது
இந்த இருப்பு கீயை நம்ம அடுத்த மாதத்துக்கு எடுத்து எழுதணும். ஸோ டிசம்பர் 1க்கு அடுத்தது என்னது, ஜனவரி 1, 2017க்கு அப்புறம் 2018 போட்டு இருப்பு கீக்கோ அப்படின்னு 19,700 போட்டுருணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கீப் வாட்சிங், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.